எதிரண்டியா நீ தெரியும். நீ போகும்போதே நல்லா பாத்துருவ. போ, கண்ணு தெரியாம நீ வேற எங்கேயோ போயிருப்ப. போய எழுந்து அதுல கண்ணு தெரியலையோ. உண்மையுமே காரை காணும். என்ன சொல்ற? கரெக்டா? அடுத்து ஒண்ணு இழந்துட்டு அடுத்து ஒண்ணு வாங்கிக்கலாம். உங்களுக்கு காரை ஒன்னும் பண்ணல. இது பிராங்குக்காக தான் எடுத்தேன். கார் வந்து பாப்பா எல்லாமே. ஹாய் செல்குடீஸ், நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பிராங்க் எடுக்கிறோம். ஸோ நான் கொடுத்த கிஃப்ட்லாம் நல்லா இருந்துச்சான்னு மறக்காமல் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க. ஸோ வந்து குட்டி உங்களை ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க. ஒரு பையன் கூட இந்த அளவுக்கு பார்த்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் சப்போர்ட் பண்ணிங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ப்ராங்க் வீடியோ தான் எடுக்க போகிறோம். என்ன ப்ராங்க்குன்னு பார்த்தீங்களா, காரில் வச்சு நம்ம இது வரைக்கும் ப்ராங்க் எடுத்ததில்ல. ஆல்ரெடி நான் தான் ஒன்று எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து கார் வச்சு தான் நான் ப்ராங்க் பண்ண போகிறேன். காரு காணாமல் போயிடுச்சு. ஸோ நான் வந்து நிப்பாட்டுற இடம் இது தான். இதில் வந்து நான் வந்து கார் எங்கே போச்சுன்னா சர்வீஸ் கூப்பிட்ருங்க. நாளைக்கு வந்து காரில் வந்து என் பேரில் மாற்றுறதுக்காக நாளைக்கு கார் எடுத்துகிட்டு போக போகிறேன் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு. ஸோ அதனால் நம்ம அதுக்கு முன்னாடி காரை வந்து விட்டுட்டு வந்தாச்சு. கார் ஷாப்பில் இருக்குது, சர்வீஸ்க்காக விட்டுருக்கோம். நம்ம வந்து இப்போ அவங்கள அதை வச்சு நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். கார்லேருந்து என்னோடய ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு வா, நாளைக்கு வந்து வண்டி என் பேரில் மாற்றணும், போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம கார் சாவியை கொடுத்து அவங்க வந்து இங்கே பார்க்க போகிறாங்க. கார் காணாமல் போனோடனே என்னை திட்ட போகிறாங்க. அதான் இருக்க போகுது இந்த ப்ராங்க்கு. ஓகேவா? எப்பயுமே நான் வந்து இந்த இடத்துல தான் விடுவேன். ஸோ உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நிறைய இலலாம் கொட்டியிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல தான் என்னோடய கார் எப்பயுமே நிற்கும். ஸோ அதான் எங்கள் வீடு. அங்கேருந்து வந்தால் இங்கே முன்னாடியே கார் இருக்கும். ஸோ இன்றைக்கி அதை நான் வந்து விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து இப்போ அவங்கள்ட்ட சொல்ல போகிறோம், வெளில போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. எனக்கு கார் வாங்கி இப்போ தான் வாங்கணும், அதுக்குள்ளே காணாமல் போச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து செம்மையாக திட்ட போகிறாங்க. எப்படியா இருந்தாலும் எங்கள் 2 பேத்துக்குள்ளே சண்டை வரப்போகுது. ஸோ ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா செட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க வந்தவொடனே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதான் கார் கீ. ஓகே, நம்ம வெயிட் பண்ணலாம். வந்தவொடனே அவங்கள வெளில அனுப்பிடலாம். இந்த மாதிரி போய் இவங்களை எடுத்துகிட்டு வா, நாளைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. காரை காணோம்னா அவ்வளோதான், அள்ளு விட்டுற போகுது அவங்களுக்கு. எதுவுமே இப்போ தான் வாங்கினவங்க, யாராக இருந்தாலும் செம்மையாக சண்டை தான் போடுவாங்க. எனக்கும் அப்படி தான் தோணுது. பயங்கரமாக வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த ப்ராங்க் எப்படி போகுதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஏய் வந்துட்டியா? வா, நல்லா வந்ததும் வந்துட்டேன். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுமோ? என்ன அப்படியே வந்துட்டேன். நீ அப்படியே நான் என்ன டயர்டாக இருக்கும், இப்போ தான் போயிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நீ ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறேன். காருக்காரங்க வேறு கால் பண்ணாங்க. நாளைக்கு வந்து காரை என் பேரில் மாற்றணுமா, அதுக்காக கொஞ்சம் கூப்பிட்டுருக்காங்க. நீ போய் கொஞ்சம் ப்ரூஃப்லாம் ஒரு பேப்பரில் மடித்து எனக்கு காரில் உள்ளே வச்சுருப்பான், அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துக்கோ ப்ளீஸ். நீ டயர்டாக இருக்குடி, நான் எவ்வளோ வேலை பார்க்குறேன். கொஞ்சம் ஒரு நீ போய் வெளில உள்ள வந்தேன் பரவாயில்ல. அது ஒரு ஆள் இங்கதான் நிப்பாட்டிருக்கேன். உடனே போய் நீ எடுத்துட்டு மட்டும் வந்துரு ப்ளீஸ். அப்படி முடியுமோ? ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? இந்த வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப தான் அப்படியே இது பண்ணிக்கிறேன். என்ன டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ நின்று எதுக்கு டக்குன்னு உட்காந்த? ஏன் அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு உட்காரலாம்ல? நாளைக்கு காலையில நான் போகணும். என்ன பாரு ஃபர்ஸ்ட். நான் நாளைக்கு போகணும். நாளைக்கு என் பேர்ல மாத்தலாம், அப்புறம் மாத்த முடியாது. சீக்கிரமா போ. நாளைக்கு போகும்போது எடுத்துக்கோ. இப்ப அதை நான் போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பணும், ஜெராக்ஸ் எடுக்கணும். இப்ப நான் எல்லாமே அதுக்கு தானே சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்து அப்படி போமோ. இந்தா போயிட்டு வா, போ. எந்திரி. அவங்களுக்கு எல்லாம் அனுப்பணும்டி. சாரிடி அம்மா, போயிட்டு வரி. அப்பதானே நாளைக்கு நான் போவோம். குச்சி மிட்டாய் குறுக்கு ரொட்டி வாங்கிக்கிறேன். போ. எவ்வளவு நாளா ஆச்சு பேர்ல மாத்தா அப்படியே கிடைக்குது இல்ல. கார்ல இருந்து எடுத்துட்டு வரதுக்கு நம்ம அவ்வளவு பண்ற. என்ன வாயாடாத, இதை எடுத்துட்டு வரதுக்கே அத சாத்திட்டு போய் ஏசி வேற இருக்கு. போயிட்டாங்க. எஸ் போயிட்டாங்க. உண்மையிலுமே நான் வந்து நாளைக்கு என் பேர்ல மாத்ததாங்க போறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த காரை என் பேர்ல மாத்தாம அப்படியே ஓடிட்டு இருக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வரும். அவங்க காருக்கிட்ட போனவனே குண்டை தூக்கி போக போறாங்க. காரை காணும்ட்டு என்ன ஆக போகுது தெரியல. ஸோ நம்ம பார்ப்போம்.
எதிரண்டியா என்னாச்சு? ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. ஏய் எப்பயும் நிப்பாட்ட இடத்துல பாரு, எப்பயுமே நிப்பாட்ட இடத்துல தான் இருக்குது காரு. பார்த்தா கார் இல்லையா? கரெக்டா பாத்தியா இல்ல வேற யாராவது வீட்டுல போய் பாத்தியா? வாசல்ல இருந்து இப்படி போனவனே இருக்கும். நீ இன்னாடி எங்க போய் பாத்துட்டு வர? நீ தெரியும் நீ போகும்போதே இப்ப பசங்க கூட பேசிட்டு வந்திருப்ப, நான் குட்டி குட்டி பசங்க கூட. இப்ப சத்தம் போட்டுட்டே தான் போனேன் சிவா சிவான்னு. நான் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டா அவனை பார்த்தேன், கார் இல்ல. நீ முன்னாடியே கார் நிப்பாட்டி இருக்கிற, உனக்கு கார் எங்க நிப்பாட்டுறாங்கன்னு தெரியாதா? இப்ப நான் வந்து பார்த்தா மூஞ்சிலாம் வச்சிருவேன். போய் எத்துவா போ, டைம் ஆகுதுன்ற அவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்க. நல்லா பாத்துருவா போ, கண்ணு தெரியாம நீ வேற எங்கேயோ போயிருப்ப. சீக்கிரம் வா, பக்கத்துல பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காது, வேலை இருக்கு எனக்கு. மறுபடியும் போறாங்க பாக்குறதுக்கு. அதான் காரியாக இல்லையே, எப்படி தெரியும்? அவங்க இருந்தாலும் தெரியுது. நானும் வண்டி ஷாப்ல, கார் ஷாப்ல போய் விட்டுட்டு வந்திருக்கேன். நாளைக்கு வெளில போறதுக்காக ஷாப்ல விட்டு சர்வீஸ் பண்ணிட்டு ஆர்டிஓ ஆபீஸ். என்னமோ இல்லையா? என்னடி? நான் இங்க போய் பார்த்தேன், இல்ல. அங்கேயும் அனுப்புன பசங்க அங்க இல்லக்கா அப்படின்றானுங்க. போய் நீ போய் ஒழுங்கா பத்தாடு போய் பாத்துறா போ. ஏய் அங்கதான் நிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் போய் சொல்றேன்னா சோம்பேறி பண்றியா? நான் போய் சொல்றேன்னா சரி, நான் இல்லன்னா நான் தூக்கு மாட்டேன்னு செத்துறேன். போ, நான் இல்லன்னா நான் தூக்கு மாட்டேன். சரி இப்ப என்ன கார் அங்கதானே நிக்கு, வேற எங்க போகும் சொல்லு? வேற எங்க? கார் ஓட்டிட்டு இருக்கேன். காரு அங்கதான் நிக்கும். நீ எடுத்துட்டு வர பொருளை விட்டுட்டு இப்ப எதுக்கு தேவலாம பண்ணிக்கிட்டு இருக்க? கார் எங்க? என்கிட்ட கேக்குற பைத்தியம்? அங்கதான் நிக்கு. விளையாடாத கார் எங்கன்னு சொன்னேன். நீ என்ன பைத்தியமா நீ? விளையாடாத கார் எங்க? நான் கூட்டு போய் காம்பா பலாப்பழம் நீ படிப்போம். நான் அங்க நீ போய் மீனா பாத்துறா போ. நான் பாத்துட்டு வந்தா அங்கதான் இருக்குது. ஏய் சும்மா தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காத. எழுது கிளம்பு மீன. ஏய் நீ என்ன கொஞ்சம் லூஸ் ஆயிட்டியாடி? இல்ல பைத்தியம் புடிச்சு பேசிட்டு இருக்கியா? நம்ம கார் நம்ம வீட்டு வாசல்ல தான் நிக்குது. நான் போய் சொன்னேன். உனக்கு ஏதோ ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட்டுன்னு உறிஞ்சு அங்க போய் பாருங்க கார் இருக்கான்னு. கார் நின்ன இடத்துல தான் இருக்குது. நீ எங்க போன? விளையாடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, பச்சையா தெரியுது. சத்தியமா நான் விளையாடல, நம்பு. சத்தியமா கார் அங்கதான் இருக்குது. உனக்கு கண் பார்வை கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்ணாடி வாங்கி போடு. காட்டு, கண்ணு காட்டு. கண்ணு நல்லாதான் இருக்குது. ஏய் கார் இல்லன்னு சொல்லிட்டு சும்மா நோய் நோயின்றாங்க. எங்க இருக்கு? கண் பார்வை கம்மியாயிடுச்சு பாப்பா, உனக்கு கண்ணாடி போட்டுக்கோ சொல்லிட்டேன். நான் போட்டுறேன். கார் அங்க இல்லாம சாவி மட்டும் இருக்குமா? இல்ல சொல்லு. கார் அங்க இல்லாம சாவி மட்டும் இருக்குமா? சொல்லு. கார் எங்க? ஏய் நான் கேட்க வேண்டிய கேள்வியில நீ கேட்டுட்டு இருக்கீங்க. காரை பார்த்து போய் எடுத்துட்டு வா போ, எந்திரி. நாளைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் ஒரே பேசிட்டு இருக்கேன். நான் வேணுமனே பண்றேன். நான் வேணுமே பண்ற மாதிரி இருக்குல்ல உனக்கு? சரி வா, எந்திரிச்சு வா, நம்ம போய் பாத்துட்டு. நீ போ, நான் பாத்துறேன். இல்ல நான் காட்டுறேன் வா, அங்க இருக்குது வா. எனக்கு தெரியுது, நான் இப்ப பாத்துட்டு வந்தேன்றேன். சரி இப்ப இருக்குன்னு வந்து என்கிட்ட சொல்லு, நான் வரேன். நான் இப்பதான் நீ போய் பாத்து, நீ மறுபடியும் ஒரு வாட்டி போய் நல்லா பாத்துருப்போம். எனக்கு தெரியும். பட்டுன்னு ஒண்ணு விட்டுருவேன் போ, பட்டுன்னு ஒண்ணு விட்டுருவேன் போ. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நீ வேற எங்கயோ பாத்துட்டு வந்து காரை பார்த்தேன்னு சொல்ற. நம்ம கார் அங்கதான் நிக்குது. நம்ம கார்ல நான் போனது இல்லையா? நம்ம காரை எடுக்க தெரியாதா? அப்புறம் எங்க போய் பாத்துருந்த? நீ போய் இப்படி போய் லெஃப்ட்ல பாத்தியா? அங்கதானே இருக்கு. இல்ல வேற எங்க போச்சுமோ? அது நான் கேட்கணும். வேற எங்க போச்சு? ஏய் வேற எங்க போயிருக்கோம்? அங்கதான் நிக்குது. உனக்கு கண்ணு தெரியாம நீ வந்துட்டா? எனக்கு தான் கண்ணு தெரியல, பசங்களுக்கு கண்ணு தெரியா? உள்ள திருட வந்து தூக்கிட்டு போயிருப்பானோ? அது எனக்கும் அதான் டவுட்டா இருக்குங்க. திருடன் நீ போய் பாத்துறா போ. போய எழுந்து. சீரியஸாவே காணோமா? கையில கடைக்கு எதுவுமே இல்ல, பட்டுன்னு பறிஞ்சிருவேன். எழுந்து போ. நான் நினைச்சிட்டு இருக்கேன், நீ நம்ம மறுபடியும் எண்டவில்ல. சீரியஸாவே அப்ப காணோமா? எழுந்து போனா போ, இல்ல விடு, நான் தூங்கிடுவேன். எழுந்து போய் பாத்துருவா. கார காணோம்னு அசால்ட்டா தெரியுதுல, இந்த அசால்ட்டியா இல்ல, கலந்து. ஏய் இப்ப வரும்போது கூட இருந்துச்சுடி. சரி நீ போய் பாத்துறா போ. போய
வராதடி ஃபர்ஸ்ட். வா எதுக்கும் நீ என்ன எங்க கூப்பிடுற மயிரே? ஏந்து எதுக்கு இப்ப நீ பேட் வாய்ஸ்லாம் போட்டு திட்டிட்டு இருக்கேன் நீ? காரக்கான நீ பார்த்தனா எனக்கு சொல்ல மாட்டே, எனக்கு பயமா தானே நீ இருக்கு. அப்படியே உட்கார்ந்து பேசு. நீ பேசுறதுக்கு தான் லாக்கினி. மத்த ஒண்ணுத்துக்கும் முட்டை. நீ போய் பாத்து இருந்து உன் மூஞ்சி கிளீன் பண்ணி இருந்துச்சுனா. அந்த கண்ணு தெரியலையோ. உண்மையுமே காரக்கானோடி. அதான் நான் சொன்னேன். கண்ணு எனக்கு நல்லா தான் தெரியுது அப்படின்னா. ஏய் வா போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். நம்ம ஏரியால யாராத்தோட வாங்கலான்னு. எந்திரி போலாமா? வாடி. கார் எங்க? ஏய் ஏங்கடி கேட்டுட்டு இருக்க? கார் எங்கன்னு இப்பதான் பார்த்தேங்க வெளியே. அப்ப இப்ப இல்லைன்னா கார் எங்க? எனக்கே தெரியல கார் எங்க போச்சு. கார் எங்க? ஏய் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. சத்தியமா நான் ஏதோ நீ விளையாட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். திடீர்னு போய் வெளில போய் பார்த்தா காரை காணோம்டி. என்ன பண்ணலாம் இப்போ? கார் எங்க? சத்தியமா நீ தெரியல. நான் நம்பவே இல்லடி நீ சொல்லும் போது. இப்ப பார்த்தா சத்தியமாவே காணோம்டி. என்னடி பண்றது? போச்சா? காசு எவ்வளவு போட்டு வாங்குவோம். எங்க சரி போச்சு? போச்சா? எங்க போய் கார் காணோமா? விட்டுரு படுத்துக்கோ. ஏன் படுத்துக்கோனா? வா அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம். வா என்ன பண்ண வேற கார் வாங்கலாம். வா வேற கார் வாங்கலாம். வா காசு இருக்கா? காசுலாம் இல்ல. கார் தேடலாம் கிடைக்கலாம். வேற கார் வாங்கிக்கலாம். வா எந்திரிச்சு. இந்த காருக்கே உனக்கு பாத்துக்க புள்ள. ஒழுங்கா பாத்துருந்தா இதெல்லாம் ஏன் போகுது? தூங்கிட்டே கிடக்குற வீட்டுல போய் அது இருக்கா இல்லையா பார்க்க மாட்ட. நாளைக்கு எப்படி நான் ஆர்டி ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போவோம் கார் இல்லைன்னா? சொல்லு. இல்ல உன்னாலதான் சத்தம். மழை வருது போல. ஐயோ கார் வேற இல்ல. எங்க நானேதோ நானா தான் பத்திரமா வச்சுப்பேன் கார் எல்லாம். இப்பதான் நீ உள்ள வரும்போது கார் எடுத்துருந்தேன். ஆனா இப்ப நான் வெளியில பார்த்தா கார் இல்ல. கார் ஏன் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன்? ரெண்டுக்கே வச்சுட்டு சுத்திட்டு இருக்கியா? இங்க கீ எங்கமோ இருக்கு. வீட்டுல கீ இருக்கும் போது நான் எப்படியுமோ நான் போய் கார் எடுக்க முடியும்? ஒரு முட்டாள் மாதிரி பேசாதவங்க. ஐயோ எனக்கு தலைவலி வந்துருச்சு எனக்கு சத்தியமா. ஏய் வாங்க நம்ம போய் பாப்போம். இல்ல யார்ட்டையோ சொல்லி கம்ப்ளைண்ட் ஆச்சு கொடுத்து நம்ம கார் எடுத்துடலாம். எங்க நிக்குதோ பாவம் அனாதியா. எந்திரிச்சு போட. அவங்களுக்கு எதுக்கு நம்ம போய் தேவை? நம்ம கார் தொலைஞ்சிச்சுன்னா அசால்ட்டா உட்காந்துட்டு இருக்கேன். எந்திரிய. தலை வலிக்குது அமைதியா இருந்தேன். தலை சத்தியமா எனக்கு வலிக்குது அமைதியா இருந்தேன். நான் கடை எழுந்த கார் இருந்தது. இப்ப எங்க கார்? இப்ப உடனே எங்க போச்சு? இல்ல இப்ப உடனே எங்க போச்சுன்னு கேக்குறேன். கார் டயர் அச்சுல இருந்து அங்க குப்பையில இருந்து எல்லாம் அங்கேயேதான் இருக்கு அந்த கார். எப்படி தெரியிட்டு போயிருப்பாங்க? அதுக்குள்ளே நம்ம கார குட்டியானா நீ ரொம்ப இப்பலாம் தத்தி. இருக்க மாட்டேன். தத்தி ஆயிட்டு. நான் உஷாராதான் இருப்பேன். இப்பதான் ரிமோட் கார் மாதிரி எல்லாம் கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வரானுங்க. ஒரு சாவி ஏதாவது எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போயிட்டு ரெடி பண்ணி அவங்க யாராவது வந்து எடுத்துட்டு போயிருப்பானுங்களோ. நான் கண்ணும் கொலையாடுற படம் பாத்தியோ? எல்லா படத்துலயுமே இப்ப ரிமோட் கார் வச்சு அழகா எடுத்துட்டு போறானுங்களே. நம்ம கார்ல ஓல்டு பட்டத்துல எல்லாம் ரியலாவே வண்டியே சைலாக் பண்ணி எடுத்துட்டு போயிடுறானுங்க. கார் எடுத்துட்டு போக முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எவனா திருட வந்து எடுத்துட்டு போயிருப்பான். இந்த 100 கடி திருட வந்தாலுமே நம்ம வீட்டுக்கு எப்படி வருவான்? பட்டுனா நம்ம வீடுனா நம்ம வீடு இது வெளியே தான் நிக்குது. காரை மட்டுமா திருட்டு போயிருப்பான்? கார் லட்சக்கணக்கிலடி. அடடி காரை விளையாடிட்டு இருக்க. 1000 கொடுத்துமா 2000 கொடுத்துமா? எனக்கு ஃபீலிங்கா தான் இருக்கு. உனக்குமா? லட்சமா கொடுத்து வாங்கி வச்சிருக்க. இப்பதான் காரை வாங்கி ஒவ்வொன்னா வாங்க ஆரம்பிச்சு நானும் சூரிய வம்சம் பாட்டு மாதிரி எங்கேயோ போயிடுவேன்னு நினைச்சு ஒன்னொன்னா வாங்கினா இப்படி ஒன்னொன்னா தெரிஞ்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டு நீதான் திருட நான் வச்சிருக்க நினைக்கிறேன். நான் திருட நினைச்சிருக்கேன். வச்சிருவேன். சா வச்சிருவேன்.
விளையாட்டா பேசிட்டு இருக்கேன். நீதான் திருடுன்னு அனக்கு விட்டு வச்சிருக்க. சோ அமைதியா இருவ கொஞ்ச நேரம் வெறுப்பேத்திட்டு இருக்க. எங்க போகணும்? எங்கேயுமே போகல. லாஸ்டா எங்க போகணும்? நம்ம கார் எடுத்துட்டு கூட்டு போயிட்டாலும் எங்கேயும் போகல. அதான் போயிட்டா ஏற்காடு போயிட்டு 20 நாள் ஆயிடுச்சு. வீட்டுலோடய உட்கார வச்சிட்டேன். கூட்டு போயிட்டு 1 வாரம் சுத்திட்டு அதான் அங்கேதான் ஏற்காடு போனதுக்கு அப்புறம் வேற எங்கேயும் போகல நம்ம. இப்போ நாளைக்கு ஆர்டிஓ ஆபீஸ் கார் அங்கங்க சுத்துறது மேனேஜ் கிடையாது, வாங்குறது பெருசு கிடையாது. காரை ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துக்கணும். காருக்கு அதெல்லாம் என் பொண்டாட்டி மாதிரி தான் பாத்துக்கிறேன். நீ அமைதியா இரு. காருக்கு வாங்குறதோட செலவு பண்றது அதிகமான. ஆமா பண்ணிட்டு தான் இருக்கு. இல்ல நான் சொல்றேன். இப்ப நாளைக்கு ஆர்டிஓ ஆபீஸ் போகணும். அதுக்கு வேற காசு கட்டியிருக்கேன். அது போய் ஆகணும். யார் வேணா வாங்கிடலாம். அத பாத்துக்கிறதுல இருக்குது. சரி இப்ப நான் பாத்துக்காம உன்னை எப்படி பாத்துக்கணும் அது மாதிரிதான். நீ ஒரு கண்ணுனா அது ஒரு கண்ணு. கார் எங்க? இது நீ ஒரு ஹார்ட்னா அது ஒரு ஹார்ட். கார் எங்க? நீ ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்க? நானும் தானே உன மாதிரி தெரியாம உட்காந்துட்டு இருக்கேன். என்ன கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வா 2 பேரும் போய் தேடலாம். எங்க போச்சுன்னு தெரியல. ஆமா கேக்குறேன். நீ செத்தாலே என்னைய போட்டுருவியா? அப்படிலாம் பேசாது. என்ன கார் காணா? அப்ப நம்ம தான் தேடணும். நம்மனா உட்காந்துட்டு இருந்தா கார் வந்துருமா? நீதான் கார் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க. நான் எங்க மறைச்சு? இந்த மாதிரி பேசினா பலா நீ வாங்கிருவேன் என்கிட்ட. கார் காணன்னு பேசிட்டு இருக்க. கார் காணன்னு பூசு மாதிரி நான் எடுத்து வச்சுட்டு எதுக்கு உனக்கு தேவையில்லாம சொல்லுவேன்? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன வேற வேலை இல்ல? அக்கா முகத்துல கேட்கலாம் வான்னா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க எதையே கேட்டியா? அங்கதான் நின்று என்ன சொன்னாங்க? அது இல்லவே இல்லடி. 10 காம நேரமானாங்க. அப்ப காம நேரத்துல அந்த கார் காணாம இருக்கா? காம நேரத்துல போவாதுமோ. நைட்டே எவனோ வந்து பிளான் போட்டு எடுத்துட்டு போயிருக்கானுங்க. எனக்கு காலையில நான் பார்த்தேன். நான் பார்க்கும்போது இருந்துச்சு. ஆனா இங்க இருக்கிறவங்க யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களா? இல்ல நமக்கு எவனாவது எதிரிங்க தலை வலிக்குது தோணதானு பேசி பேசி நமக்கு எதிரிங்க நிறைய பேர் இருக்கானுங்க. அவனுங்க மூலியமா தான் யாரோ வந்து குட்டி ஏஞ்சல் கார் இங்க நிக்குது வாங்க எடுத்துட்டு. பஞ்சர் பண்ணியிருந்தா கூட நான் பஞ்சர் போட்டிருப்பேன்டா. காரோட போயிட்டீங்களேடா. எங்கடா எடுத்துட்டு போயிருப்பீங்க? டென்ஷனா இருக்குது. இப்ப நான் என்ன பண்றது எனக்கே தெரியல. சரி விடுமோ, நீ டென்ஷன் ஆகாத. நான் எப்படியா தேடி கண்டுபிடிச்சு 2 நாள்ல எடுத்துட்டு வந்து தந்துடுறேன். நீ எதுக்குமே இப்ப தேவைதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? உடே ஒண்ணு இழந்தாதான் ஒண்ணு வந்து கிடைக்கணுவாங்கல்ல. நம்ம தான் ஒண்ணு இழந்துட்டோமே. காரை இழந்துட்டோம், சிஸ்டம் வாங்கிட்டோம். எப்படி எப்பயுமே ஒண்ணு இழந்தாதான் ஒண்ணு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா பெரியவங்க? அது மாதிரி நான் ஒண்ணு இழந்துட்டேன், ஒண்ணு வாங்கிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கோ. ஏன் என்ன சொல்ற? கரெக்டா? அடுத்து ஒண்ணு இழந்துட்டு அடுத்து ஒண்ணு வாங்கிக்கலாம். உங்களுக்கு இப்ப என்னத்துக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க? பாரு என்ன மோ. சரி விடு, நீ ஃபீல் பண்ணாத. நான் நினைச்சா உனக்காக புது கார் கூட வாங்கி தருவேன். கார் வேணும் அது. ஆனா நம்ம லக்கி காருன்றதுனாலதான் நான் வந்து உனக்கு புதுசு வாங்கினான்றேன். எப்படியாவது நான் உனக்கு எப்படியாவது வாங்கி கொடுக்கணும். இல்லைன்னா என் மனசு வருத்தப்படுமே. நீதான் காரை ஒழிக்க வச்சிருக்க. நீ அதை கண்டுபிடிச்சிட்டு என்கிட்ட வந்து பேசுனா ஒழிச்சு யாராவது வைப்பாங்களா? பைத்தியம் மாதிரி பேசுனதே பேச. சத்தியமா நான் சொல்றேன், ஒழிச்சு வைக்கல. என்ன நம்பு. ஒழிச்சு வச்சிருக்க குட்டி. அது வேணா எங்க ஆயா சத்தியமா நான் ஒழிச்சு வைக்கல. வாயா செத்து போச்சுல, அதனால நீ இந்த சத்தியம் பண்ணணும். என்ன நம்ப மாட்டியா? அப்ப நீ மாட்டேன் மாட்டேன் வாயிட்டதான் பாரு. எங்க உருப்படியா சொல்லல. என்கிட்ட இதுனா எனக்கு வந்து அடிச்சு உன சாவ அடிச்சிருவேன். என்கிட்ட எப்படிமோ இருக்கும். நானும் உங்க கூட தான் இருக்கேன். காரு வாங்கிட்டதான் இருக்கு. கார் ப்ராப்பர்ட்டி உண்டுதான். நீ தான் வச்சு சாவி இங்க இருக்கும். கார் எங்க போச்சு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? நீனா லூசா? நீ எனக்கு தெரியாது. தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நேரம் கார் இருந்துச்சு. ஆனா நீ எனக்கு அந்த டாக்குமெண்ட் எடுக்கும் போது மட்டும் எப்படி கார் இல்ல? சோ இப்ப நாளைக்கு நான் கொண்டு போனேன். இல்லன்னா கார்காரங்க என்ன சொல்லுவாங்க? அத பத்திலாம் உனக்கு ஃபீலிங் இல்ல. நீதான் வச்சிருக்க. கார் இருக்குன்னு வா ஹெல்ப் பண்ணு தேடுறதுக்குன்னா அதை விட்டுவிட்டு எந்திரிச்சு வாமோ. வா நம்ம போலாம். வா சரி வா. நம்ம வந்து கை 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 என்ன கார் காணோம். வா போலாம் கேட்டேன். என்ன நாளைக்கு எப்படி நான் எடுத்துட்டு போவேன்? வண்டி இருக்குல்ல, வண்டி எடுத்து. வண்டினா ஆர்டி ஆபீஸ் கார் தான் கொண்டு போகணும். கார் வண்டியில என் பேர்லாம் ஆல்ரெடி வண்டி என் பேர்ல தான் இருக்கு. கார் எதுல வேணா விளையாடு. கார்ல விளையாடுனா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா? நான் எங்க விளையாடுறேன்? லூஸ் மாதிரி பேசிட்டு ஒரு ரூபாய் 2 ரூபாய் கொடுத்து வாங்குனியா இல்ல 1000 500 கொடுத்து வாங்குனியா காரை? ஓடிதான் வா ஹிந்திரி லட்ச கணக்குல தான் வாங்கியிருக்கோம். நான் இல்லன்னா சொல்ல. கார்ல நான் விளையாடலாமோ? என்ன இன்னும் நீ நம்பாம இருக்கிற. சத்தியமா நான் விளையாண்டா இவ்வளவு நேரம் விளையாட மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். நான் டக்குன்னு சொல்லிடுவேன். நான் இவ்வளவு நேரம் என்னைக்கா நான் விளையாண்டுருக்கேனா? எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா வைப்பேன். நான் இல்லன்ற நீ மறுபடியும் என்ன சொல்ற? நான் விளையாடல நம்பு. வா எதுக்கு போய் தேடி பார்க்கலாம். வா வா நம்ம போய் ஒரு
எப்படி தெரிஞ்சவங்கல வா வா நீ என்ன கூப்பிடுற நீ போங்க. நான் எப்படி போவேன்? நீ போ. நான் வரனால நீ வருவியா? வரல அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தேடலாம். நம்ம ரெண்டு பேரோட சொத்து தானே அது. நம்ம ரெண்டு பேரும் சம்பாரிச்சு வாங்கின கார் தானே அது. அப்ப எனக்கே ஹெல்ப் பண்ண மாட்டியா? நான் ஒண்டியா போகணும்னா என்ன அர்த்தம்? நான் மட்டும் ஒண்டியா எடுத்துருவா கார் தேடணும், நீ மட்டும் உட்காந்துட்டு இருப்பியா? தேவையில்லாம ரொம்ப நீ அப்ப எந்திரிச்சு வா. எந்திரிச்சு வா. எதுல வரலாமோ அதெல்லாம் கூட்டி வரலாம். நம்ம வீட்டுல தேடி அவனா கார் எடுத்துட்டு போறேன். இதை நம்ம கண்டிப்பா எடுத்துட்டு போவாங்க. திருட்டு கூப்பிட்டு தான் அந்த ஏரியா ஃபுல்லா எப்படி எடுத்துட்டு போவாங்க? நம்ம மேல இருக்கிற எதிரி கூட தான் வந்து எடுத்துட்டு போவானுங்க. சொல்லு. இப்போலாம் எவ்வளவு அசால்ட்டா எடுத்துட்டு போறாங்க. வீட்டுக்குள்ளேயே வந்து திருட வந்து எடுத்துட்டு போறான். நீ நம்ம ரோட்ல இந்த கார் வருமா வராதா? வரும், ஆனா வராது. அடிக்காத வருமா வராதா? கார் எங்க? ஏய் கார் வரும். நான் எடுத்து ஒளிச்சு வச்சேன். அதுனா சின்ன பொருளை எடுத்து பாக்கெட்ல போட்டு ஒளிச்சு வச்சிட்டு இல்ல இல்லன்றதுக்கு சாவி நான் கூட பரவ ஒளிச்சு வச்சேன். எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் கேக்குறேன். கார் எங்க? சத்தியமா எனக்கு ஏய் அடிக்காதடி. கார் எங்க? கார் என்ன நம்ப கூட மாட்டேன். நான் நம்பவே மாட்டேன். கார் எங்க? கார் எங்கயா? கார் எங்க? கார் எங்க? எனக்கு என்ன தெரியும். உரி வலிக்குது. கார் எங்கனா எனக்கு எங்க? கார் எங்க? நான் பார்க்க லாஸ்டா ஏர்கார்ட் போகும்போது பார்த்தேன். அது உங்க காரு குட்டி இன்ஜின் எழுதியிருக்கா. நான் லாஸ்டா அப்பதான் நீ பார்த்த உரி என்ன? கார் எங்க? ஏய் முடி விடுமா, வலிக்குது, தலை வலிக்குது. உரி. கார் எங்க? காரா? கார் எங்க? கார் ஷோரூம்ல இருக்கும். எங்க கார் எங்க? கார் எங்கனா ஷோரூம்ல இருக்கு, போய் பாத்துறோம். கார் எங்க? ஏய் ஏன்டா கேக்குறீங்க? மெண்டலா நீ? கார் எங்க? யார் எங்கன்னு யாருக்கு தெரியும்? பொம்மைக்கார அவன் உனக்கு பொம்மைக்கார என்ன தருவா? எனக்கு தெரியல, காணாம போயிடுச்சு. மழை வேற வந்து எந்திரிச்சு வா. ஓரா பண்ணிட்டு இருக்க ஆட்டிடியூட்லாம். எந்திரி போய் ரெண்டு பேர் கையோட தேடி எடுத்துடலாம். குட்டி நான் கார் எங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். சத்தியமா எனக்கு தெரியாது. நான் வந்து வித்துட்டு வந்துட்டேன். காரை. எனக்கு செலவு காசு இல்லைல்ல. நீ என்ன நினைச்ச? நான் சிஸ்டம் எப்படி வாங்கணும்னு நினைச்சியா? அதுதான் சிஸ்டமே வாங்கினேன். பின்ன காசு இல்ல என்ன பண்றது? செலவு கூட. அது இது கேட்டுட்டு வேற வித்துட்டு சிஸ்டம் வாங்கிட்டேன். அதுக்குதான் சிஸ்டம் கேட்டேனா? அப்போ வாங்கி அதுக்குதான் காசு கொடுத்தேனே. கார்லாம் வித்தாச்சு. காருக்குலாம் காசு இல்லைன்ட்டு வித்துட்டு வந்துட்டேன். நீ கவலைப்படாத. நான் புது கார் கூட வாங்கிக்கிறேன். ஏன் ஃபீல் பண்ற? உனக்காக நான் இருக்கேன். நீ ஃபீல் பண்ணாத. நோ கண்ணீர், நோ கண்ணுல இருந்து தண்ணி. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு கண்ணுல இருந்து தண்ணீரே வரக்கூடாது. ஏய் உனக்கு பாதி காசு தரேன், நீ ஃபீல் பண்ணாத. நம்ம ரெண்டு பேரும் பாதி பாதி எடுத்துட்டு ஜாலியா ஊட்டி கொடைக்கானல் போய்கிட்டே இருக்கலாம். வா எந்திரிச்சு பேக் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வா உன்னை என் வண்டியிலேயே கூட்டிட்டு போவான். எந்திரிச்சு வா. பாடி ரசா. ஏய் என்ன கத்துற இப்போ? செருப்பு பிஞ்சிரும். என்ன நீ இப்போ கத்திட்டு இருக்க? ஏய் பைத்தியம். சவுடு இந்த கார்லாம் வேற கார் கூட வாங்கிக்கோ. எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அழுவுற. நான் என்னமா பண்ண மாதிரி பண்றேன்? எனக்கு செலவு காசு இல்லைன்னு போய் வித்துட்டு வந்துட்டேன். இதுல என்ன தப்பு? அதான் நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் வாங்கி தரேன்ல. அதை வித்துதான் வாங்கி தரேன். வேற எப்படி? உனக்கு தெரிஞ்சா நீ சண்டை போடுவோம் தான் நான் சொல்லாம இவ்வளவு நாளா. சரி இதெல்லாம் போனதுக்கு அப்புறம், பிரச்சனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். காரை வித்துதான் நம்ம சிஸ்டம் ஆகணும் அப்படின்ட்டு. அதனாலதான் இவ்வளவு நாளா சொல்லாம இருந்தேன். ஏய் இங்க பாரு. ஏய் அல்லாதடி பாப்பா, அழுகாதடி பாப்பா. உனக்கு காரணம் அவ்வளவு பிடிக்குமா பாப்பா? அழுகிய பாப்பா. இப்பவே இவ்வளவு கண்ணு தண்ணி வரலாமோ? காரணம் ரொம்ப பிடிக்குமா பாப்பா? கார் பிடிக்குமா நான் பிடிப்பேனா? கார் தான். ஐயோ சொல்லிட்டாலே அவ காதல சொல்லும் போது கார் தான் பிடிக்கும் உனக்கு. நான் பிடிக்க மாட்டேன். கார் என்ன பண்ண? கார் எதுவும் பண்ணல, ஆனா வித்துட்டேன். ஏய் அடிக்காத 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 வலிக்குது வலிக்குது. அடிக்காத சொல்லிடுறேன். அடிச்சுன்னா சொல்ல மாட்டான். அப்புறம் காரை என்ன பண்ணனே? 5 கிலோ 100 5 கிலோ 100 வித்துட்டு வந்துட்டேன். கார் என்ன பண்ண? ஏய் என்னத்துக்கு இப்படி மோகினி பேய் மாதிரி பண்றேன்? கார் என்ன பண்ண? காரை ஒன்னும் பண்ணல.
அடிக்காத சொல்றேன். கார் ஒண்ணும் பண்ணல, பத்திரமா வந்து சர்வீஸ் கூப்பிட்டுருங்க, நாளைக்கு எடுத்துட்டு வரேன். அப்பாடா பிராங்க் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் உன்ன நானு. சரி அந்த இடத்துல நான் கரெக்டா கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு எடுத்துட்டு போய் சர்வீஸ் கூப்பிட்டுருக்கேன். நாளைக்கு ஆர்டி ஆபீஸ் போகணும்ல. சரி சர்வீஸ் கூப்பிட்டு எடுத்துட்டு போனா தானே ஆர்டி ஆபீஸ்ல காரை செக் பண்ணி தானே நம்ம பேர்ல மாத்துவாங்க. அதுக்காக வந்து சர்வீஸ் கூப்பிட்டுருக்கேன். நாளைக்கு வந்துடும். ஸோ ஃபீல் பண்ணாத. இப்போ எதுக்கு நீ அழுகுற? எதுக்கு தானும் அழுதுட்டே இருப்பியா? ஸோ நம்ம சிஸ்டமுக்கு முன்னாடி இருக்கிற கேமரா அப்படியே கொஞ்சம் வாட்ச் பண்ணு. வாட்ச் போட அங்கே வரைக்கும் வச்சுருக்கேன். சரி இது பிராங்க் வீடியோ எடுக்கிறது தானே இப்படி பண்ணிட்டு இருந்தேன். காரை எப்படியா தொலைப்பாங்க. அதை கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி முதல்ல ஒரு கார் வாங்கியிருக்கேன். அதை போய் நான் விற்பேனா? லூஸா நான் முட்டாளா நான் அப்படி இப்படி விற்பேன். சேர்த்து வச்சு காசுல சிஸ்டம் வாங்கியிருக்கேன். நம்மளை தேடி வந்த காரை நான் விற்பேனா? என்னதான் புது கார் வந்தாலும் நான் அதை விற்க மாட்டேன். நீ கவலைப்படாத. அதை எப்பயுமே நான் வச்சிருப்பேன். ஓப்பனிங் கார் கூட நான் புதுசா வாங்கிடுவேன். ஆனா இது எப்பயுமே நமக்காக நம்ம முதல்ல வாங்கினதை எப்பயுமே நான் விற்க மாட்டேன். ஓகேவா? பயப்படாது. புதுசா கூட வாங்கிடுவேன். ஆனா இது வந்து எப்பயுமே மூடு. என் வண்டியும் அப்படிதான். வேற வண்டிலாம் வாங்க மாட்டேன். இந்த வண்டியெல்லாம் அந்த மாதிரி தான். சும்மா ஒரு பிராங்க் தான் பண்ணேன். நாளைக்கு காலையில போய் எடுத்துட்டு வந்துடலாம். சர்வீஸ்க்கு எடுத்துட்டு வந்துட்டு என் பேர்ல போய் மாட்டிக்கலாம். ஓகேவா? இப்போ இன்னும் அப்படியே அடிக்கிற காரை காணணுன்னே செம்ம கோவம் வந்துருச்சு இந்த அம்மாவுக்கு. செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்பா எனக்கே லக்கி காரு. சரி நான் மட்டும் இல்லை நான் சொன்னேன். சரி விட்டு சும்மா பிராங்க் தானே. நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. காரை வச்சு ஏதாவது ஒரு பிராங்க் போடுங்க. காரை வச்சு கார் காணாம போச்சுன்னு சொல்லுங்க. சரி நீ முந்திக்கிறதுக்குள்ளே நான் முந்திக்கலாமே தான். இந்த நீ முந்திட்டேன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? அதுக்குதான் நான் முந்திக்கிட்டு இந்த வீடியோ எடுத்தேன். சரியா? அப்ப நீ முந்தி காரை காணான்னு பேக் பண்ணிட்டேனா? நானாச்சும் அங்கெங்க போறேன். நான் பண்ணா கரெக்டா இருக்கும். அதுக்காக தான் பண்ணேன். ஸோ நாளைக்கு வந்து என் பேர்ல மாத்திடுவேன் காரு. இதோட காரோட எல்லா வேலையும் ரொம்ப நாளா மாத்தல அப்படின்னா அமௌண்ட் பட்ஜெட். அதனாலதான் இவ்வளவு நாள மாத்தல அப்படின்னாதீங்க. அமௌண்ட் பட்ஜெட். ஸோ வந்து கேட்காமயே கம்ப்யூட்டர் அது இதுன்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல, இருந்தாலும் யூஸ்ஃபுல்லா தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சூப்பரா எடிட்டிங் ஆகுது. எல்லாமே ரெடி கேஷ் தான் எல்லாமே. ஏன்னா வந்து கடன் வாங்கினா அது ப்ரெஷரா இருக்கும். அதே மாதிரி கார் வாங்குறதுக்கு பிரச்சனை இல்லை. காருக்கு மெயின்டெனன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் நம்ம காருமே இப்போ என்னோட சொந்த காரா ஆயிடுச்சு. பேமெண்ட் எல்லாம் முடிச்சிட்டேன். அது சொல்ல மறந்துட்டேன். பேமெண்ட் முடிச்சாச்சு. எப்படியோ நம்ம பேமெண்ட்லாம் முடிச்சிட்டேன். எல்லா சிஸ்டம் கூட பேர் மாத்ததான் கேஷ் தானே. ஸோ இப்போ வந்து கேஷ் கொடுத்து போய் மாத்தணும். சிஸ்டம்லயும் நாங்க பார்த்தோம். சூப்பரா எடிட்டிங் ஆகுது. எல்லாமே நேத்தெல்லாம் ஃபுல்லா நான் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வந்து இது பிராங்குக்காக தான் எடுத்தேன். கார் வந்து போது பாப்பா. என்ன பண்ற இப்போ நீ? ஸோ வந்து நான் இது வந்து பிராங்குக்காக தான் எடுத்தேன். கார் வந்து கண்டிப்பா இருக்கு. ஏய் என்ன பண்ற இப்போ நீ? பேச எங்க விடுற நீ? கார் வந்து நான் வந்து ஷோரூம்ல விட்டுருக்கேன். வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி அழகா நாளைக்கு வந்து ஆர்டி ஆஃபீஸ் போகும்போது கொஞ்சம் நீட்டா இருக்கணுமேன்றதுக்காக ஏற்காடு போயிட்டு வந்ததுலேருந்து அப்படியே தான் இருந்துச்சா. சரி கொண்டு போய் வாஷ் பண்ணலாம். அப்படி வாஷ் பண்ணி நாளைக்கு கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக நான் விட்டுருக்கேன். நாளைக்கு எல்லாம் மாற்றினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது வாங்கணும். அதான் எனக்கு இவங்க வாங்கி கொடுத்த கம்ப்யூட்டர் ரொம்பவே பிடிச்சி சொல்லிட்டே. நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் படிச்சு இவ சொல்லியிருந்தா. கமெண்ட் படிச்சு ஏன்னா உங்களுக்கு படிக்க தெரியாது. எனக்கு சொன்னா குட்டி வந்து உங்களை ரொம்ப கேரா பாத்துக்கிறாங்க. ஒரு பையன் கூட இந்த அளவுக்கு பாத்துக்க மாட்டாங்க அப்படிலாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. பேசுறவங்க யார் வேணா என்ன வேணா பேசலாம் அப்படிலாம். ஆனா இந்த இதுல வந்து பேட் கமெண்ட் கூட அவ்வளவு பண்ணல. நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. நான் மெயினா சிஸ்டம் வாங்கினேன். ஏன்னாக்கா இவளுக்கு ரொம்ப தலைவலிக்குது. கண்ணெல்லாம் நான் பார்த்தேன். எடிட்டிங்லாம் நல்லா பெருசா தெரிஞ்சுதா. அந்த கஷ்டத்துக்காகவே தான் மெயினா நான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். இல்லனாக்கா மெயினா அவளுக்கு ஒரு கோல்டு தான். ஆனா இதுல வந்து எங்க அண்ணன் முழுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணா வந்திருக்கா. நான் வந்து ஒரு பிரோஜனமா தான் எதுவுமே பண்ணுவேன்னா மெயினா நான் வந்து சிஸ்டம் வாங்கினதுக்கு இவளோட பிரோஜனத்துக்காக தான் இதை வாங்கினேன். இல்லை அப்படின்னா நான் வேற ஏதாவது தான் வாங்கி கொடுத்துருப்பேன். ஸோ வந்து நிறையவே எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. கண்டிப்பா அது வேணா உண்மைதான். நாங்க வந்து ஒரு பொண்ணும் என்ன பண்ண போறீங்கலாம் பேசினவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்க முன்னாடியே எங்களை பேசிட்டு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நாங்க எந்த அளவுக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். இன்னும் மேல கண்டிப்பா நாங்க வருவோம். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா வருவோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க வந்து இப்படிதான் இருப்போம்.
யாருக்காகவும் நாங்கள் வந்து பிரிய மாட்டோம், எதுக்காகவும் பிரிய மாட்டோம். சொல்கிறவங்க பேசுகிறவங்க பேசிட்டு போகட்டும். நாங்கள் எப்பயுமே இப்படிதான். சண்டைகள் வரும், சின்ன சின்ன சண்டை, எப்படியோ ஒரு ஃபேமிலியில் சண்டை வருது, அந்த மாதிரி தான் வரும் போகும். இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், அந்த மாதிரி தான் நம்மளோட லைஃபு. ஸோ குட்டியோட கிஃப்ட் எல்லாரும் பிடிச்சிருந்ததுன்னு நிறைய பேர் சொன்னீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஓகேவா, ஓகே வீடியோட முடியுமா? முடியாது. இதுக்கப்புறம் தொடர்ந்து ஏதாச்சும் இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலை பாருங்க. நிறைய பிளாக்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான சேலஞ்ச் இருக்கும். ஸோ வீடியோஸ் நல்லா தரமாக கொண்டு வரலான்ட்டு இருக்கோம் ஒரு யோசனை வச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்போ நாங்கள் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் சூப்பரான பார்க்கலாம். பாய்.